கேங்கர்ஸ் வடிவேலு, சுந்தர்சி, அதே மாதிரி சுந்தர்சி படத்தில் வழக்கமான ஒரு ஹீரோயின், கவர்ச்சிகரமான ஹீரோயின் கேத்ரின் தெரசா. இந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளங்களை வச்சுட்டு சுந்தர்சி வழக்கமான ஒரு கலகலன்னு காமெடி கமர்ஷியல் படம் ஒன்று எடுத்து வச்சுருக்காரு. கேங்கர்ஸ் படத்தைப்படி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் 8ஆம் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து திடீர்னு காணாமல் போயிடுறா. இது மாதிரி அடிக்கடி வந்து அந்த ஸ்கூலில் நிறைய பேர் காணாமல் போயிடுறாங்க. யார் எதனால் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்கூலில் வந்து ஆசிரியராக வேலை பார்க்குற கேத்ரின் தெரசா போலீஸ்க்கு வந்து ரகசியமாக வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சுடுவாங்க. இந்த மாதிரி வெளில வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை என்கொயரி பண்ணுறதுக்காக வாத்தியார் வேஷம் போட்டு ஒருத்தவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் பிடி வாத்தியார் வேலைக்கு வந்து ஏற்கனவே அங்கே வடிவேலு இருப்பார். இன்னொரு பக்கம் சுந்தர்சியும் வந்து அந்த பிடி வாத்தியார் வேலைக்கு உள்ளே வருவார். இந்த 3 பேரோட இந்த 2 பேரையும் 3 மாதத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் யார் அப்படிங்கிறத நான் பெர்மனெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டி. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் வந்து ஒரு பக்கம் இந்த தண்ணி கேன் பண்ணுற சப்ளை பண்ணுற ஒருத்தர், இன்னொரு அரசியலில் பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர், கட்ட பஞ்சாயத்து இதுன்னு பண்ணுற ஒருத்தர். ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து கேத்ரின் தெரசா தட்டி கேட்பாங்க. அவங்க தட்டி கேட்குறதுனால இவங்க தட்டி கேட்குறத வந்து அவங்க 2 பேருமே வந்து எதிர்த்து பேசுகிறது, ஒரு பக்கம் சேலை கழட்டி ஊட்டி விடுறது, இந்த மாதிரி சோடியெல்லாம் பண்ணி தருவாங்க. அதனால கடுப்பாகி என்ன பண்ணுவார், சுந்தர்சி வந்து அந்த மாஸ்க் ஆஃப் ஜீரோ படத்தில் வரையும் முகத்தையெல்லாம் மூடிக்கிட்டு ஒருத்தனையும் விடாமல் கழுத்துக்கு கை எல்லாத்தையும் திருப்பி விட்டுருவாப்புல. ஸோ திருப்பி விட்ட உடனே கேத்ரின் தெரசா வந்து இவன் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் வில்லைங்களுக்கு எல்லாமே வடிவேலு தான் எல்லாமே பண்ணி தர்றாரு அப்படின்னு சொல்லி வடிவேலை பிடிச்சி உட்கார வைப்பாங்க. இப்போது இந்த வில்லன்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளை ஏன் காணாமல் போச்சு, சுந்தர்சி எதனால் இங்கே வந்து இந்த பிடி வாத்தியார் உள்ள வந்தார், இந்த ரகசியமாக அனுப்பப்பட்ட போலீஸ் யார், இப்படின்னு எல்லா முடிச்சுகளையும் அவிழ்த்து விடுறது தான் இந்த கேங்கர்ஸ் படத்துடைய கதை. நம்ம ஹாலிவுட்டில் பார்த்தோம்னா ஓஷன் 11 ஒரு படம், அந்த மாதிரியான ஒரு படத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதை கூட தமிழில் வந்து வைராஜா வைன்னு ஒரு படமாக காப்பி அடித்து போட்டுருப்பாங்க. அதை விட்டுதலும். ஸோ இது மாதிரி ஒரு பேட்டர்னில் ஒரு காமெடி படம் பண்ணணும் சுந்தர்சி நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்காக வந்து இந்த வடிவேலு, கேத்ரின் தெரசா எல்லாத்தையும் வச்சுருக்காரு. வடிவேலுவை பற்றி நம்ம இதில் பேசியாகும். ஏன்னா வைகை புயல் வடிவேலு வந்து கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். அவர் ஒரு பக்கம் ஃபீல்டை விட்டு வெளியில் போயிட்டார், அப்புறம் திரும்ப உள்ளே வந்தார். திரும்ப என்னென்னமோ படங்கள் பண்ணாலுமே காமெடியில் ஒன்றும் பெருசாலாம் அவர் சக்ஸஸ் ஆகவே இல்லை. அதே மாதிரி மாமன்னன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்ணார், ஒரு ஆக்டராக வந்து அவர் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரே தவிர, வடிவேலு அப்படின்னா ஒரு காமெடி, அந்த அவருடைய காமெடியில் இருக்க ஒரு பாடி லாங்குவேஜ் சூப்பராக இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதில் ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து வடிவேலு பேக் டு தி ஃபார்ம் வர்றதுக்கு ரொம்ப திணறிக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸில் ஒரு பாட்டி வேஷம் போட்டு ஒன்று பண்ணியிருப்பார் பாருங்கள், அட்டேங்க அப்பா வடிவேலு கம்பேக் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் வந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டு சாப்பிட்ருப்பாரு. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸு, அதே மாதிரி வேறு ஒரு சில கெட்டப்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் பழைய வடிவேலு நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். காரணம் இதில் வந்து அந்த இன்னோசன்ஸ் எதுவுமே கிடையாது. கேத்ரின் தெரசா இதுக்கு இப்போ சுந்தர்சி படத்தில் எப்போவுமே வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு வேல்யூ வேணும், அதுக்காக வந்தவங்க. அவங்களுக்கு எவன் டப்பிங் கொடுத்தான்னு தெரியல, அந்த அம்மா வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடித்தாங்களான்னு தெரியல, வாய்ஸே சிங்காகவே இல்லை, சும்மா ஏதோ ஒன்று பேசி வச்சுருக்காங்க. சுந்தர்சியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை, அவர் ஒரு கமர்ஷியல் படம் பண்ண போகிறாரு. ஸோ அவருடைய நடிப்பு அவ்வளோதான், அந்த லெவல்லே தான் இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து படம் வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான படம் தாங்க. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபில் அவங்களுக்கு பார்க்கும்போது என்னடா காமெடியே இல்லைன்னு கடுப்பாக உட்காந்துருப்போம். கிளைமேக்ஸில் கடைசி ஒரு அரை மணி நேரம் தான் அந்த படம் டோட்டலாகவே உல்ட்டா பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும். மற்றபடி வந்து இந்த படத்தில் பெருசாக பேசுகிறதுக்கு அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பாடல்கள், இசை எதுவுமே வந்து ஒன்றும் ஆஹா ஓ அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படம். அதில் வந்து கேங்கர்ஸ் அப்படின்னு சும்மா ஒரு பேர் வச்சுட்டு ஒன்று பகவதி பெருமாள் எல்லாருமே ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோதான் விஷயம். ஆனால் இந்த சம்மருக்கு வந்து சுந்தர்சி படம் அப்படின்னா ஏற்கனவே மதகஜராஜா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஹிட்டு கொடுத்துருக்கு இல்லையா, அந்த ஓட்டத்திலே இந்த படம் ஓடும் அப்படிங்கிறதுக்கு 100% நம்ம ஷூரிட்டி தரலாம். அது மட்டும் இல்லாமல் சுந்தர்சி படத்துலேயே நீங்கள் வந்து எப்போவுமே வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது, எப்போவுமே லாஜிக் பார்க்கக்கூடாது. மூளையை கழட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு தான் நம்ம படத்தை பார்க்கவே வரணும். அதை தாண்டி நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னா அந்த மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த காமெடி இதெல்லாம் அதை பார்த்து வயிறு கொலிங்கி சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ நீங்கள் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது குறைவு தான். ஆனாலும் காமெடி படத்துக்கு கடைசியில் அந்த ஒரு 15 நிமிஷம் கிளைமேக்ஸ்க்கு இருக்கு இல்லையா, அந்த ஒரு இதுக்காக திரும்பவும் வந்து இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.